வணக்கம் சென்னை, இது உங்கள் யாஷ். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஸ்கெட்ச் போடுறதுல நம்ம முதல்வர் ஸ்டாலின் இப்போ ரோலெக்ஸ் லெவல்ல வேகம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. காலையில வரைக்கும் அதிமுகவுக்காக குரல் கொடுத்தவங்க மதியம் அறிவாலயம் பக்கம் கியூல நிக்கிறாங்க. அதுவும் திண்டிவனத்துல வச்சு ஒரு மெகா விக்கெட்டை முதல்வர் தூக்கி இருக்காரு. யார் அந்த விஐபி, என்ன அந்த பிளான்? இதோ அந்த அதிரடி டாப் 7 பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ். திண்டிவனம் தொகுதியின் முன்னாள் அதிமுக எம்எல்ஏவும் அந்த பகுதியில் செல்வாக்குமிக்க முக்கிய புள்ளியுமான மருத்துவர் ஹரிதாஸ் இன்று தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார். திண்டிவனம் அரசு விழாவிற்கு சென்றிருந்த முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்த ஹரிதாஸ் தனக்கு ஒரு பவர்ஃபுல் ரோல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உதயசூரியன் சின்னத்தை ஏந்தியுள்ளார். 2011இல் அதிமுக சார்பில் திண்டிவனத்தில் வெற்றி பெற்றவர் ஹரிதாஸ். விழுப்புரம் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி.வி. சண்முகத்தின் கோட்டையாக கருதப்படும் இடத்தில் இந்த விக்கெட் விழுந்தது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. உள்ளூர் அரசியல்ல நடக்கிற உட்கட்சி பூசல் தான் இந்த விலகலுக்கு காரணம்னு ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் போட்ட அட்டாமிக் ஸ்கெட்ச் தான் ஹரிதாஸை இழுத்து வந்ததாக உடன்பிறப்புகள் கொண்டாடி வருகின்றனர். இதேபோல் சமீபத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சருமான வைத்திலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் திமுகவில் இணைந்தது அதிமுகவின் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்த ஸ்டாலின் செய்யும் சைலண்ட் ஆபரேஷன் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். திண்டிவனம் மற்றும் அதை சுற்றியுள்ள தொகுதிகளில் மருத்துவர் ஹரிதாஸுக்கு இருக்கும் சமூக வாக்குகள், அதாவது காஸ்ட் பேங்க், வரும் 2026 தேர்தலில் திமுகவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக அமையும். இன்னும் பல விக்கெட்டுகள் வரிசையில இருக்க தேர்தலுக்குள்ள அதிமுக கூடாரம் காலியாகிடும் என திமுக நிர்வாகிகள் இப்போவே கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணா, கோட்டையில உட்கார்ந்துட்டே ரிமோட் கண்ட்ரோல் மூலமா எதிர்க்கட்சி விக்கெட்டை தூக்குறது தான் ஸ்டாலின் ஸ்டைல். விழுப்புரம் மாவட்டத்துல சி.வி. சண்முகத்துக்கு இப்போ ஒரு செக் வச்சிருக்காது ஸ்டாலின். ஹரிதாஸோட வரவு திண்டிவனத்துல ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்கும். அதிமுகவோட அந்த அமாவாசை கணக்குக்கு ஸ்டாலின் பௌர்ணமி கணக்க சரியா வச்சிட்டு இருக்காரு. இட்ஸ் அ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இன் பாலிடிக்ஸ் பாஸ். ஹரிதாஸோட இந்த முடிவு திண்டிவனத்துல திமுகவை ஜெயிக்க வைக்குமா? அடுத்து யார முதல்வர் தூக்க போறாரு? உங்க கருத்தை சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் மற்றும் பிரேக்கிங் அப்டேட்ஸ்க்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் யாஷ். ஸ்கெட்ச் பிடிச்சிருந்தா ஒரு விசில் போடுங்க பாஸ்.